ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், டேலி பிரைம் பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 10 சாப்டரை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு சாப்டர் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். 11th சாப்டர் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 11th சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வாய்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீட்டில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். பெல் பட்டனை அழுத்துங்க. ஓகேங்களா? டேலி நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், A to Z பேசிக்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிஎஸ்டிலேருந்து எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம் டேலியில். அதில் இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் தான் என்னது, இன்வாய்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்வாய்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை இன்வாய்ஸ்ன்றது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை ஒரு கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன், மெட்டீரியல் ஏதோ ஒன்று பொருள் வாங்குறேன் அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு டெலிவரி ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி என்ன டேட் எப்படி மென்ஷன் பண்ணுறது தான் இன்வாய்ஸ்ன்றது. ஓகேங்களா? டேட்டை இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி என்ன டேட் இருக்குன்னா, ஒரு 10 இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு இந்த 20 தான் பொருள் வருதுன்னா, அப்போ ஒன்று எனக்கு எத்தனை நாள் டெலிவரி ஆகிடும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ ஒன்று 10 நாளில் எனக்கு என்ன ஆகிடும், டெலிவரி ஆகிடுன்றது தான் மென்ஷன் பண்ணுறது. எப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், வவுச்சரில் இந்த இன்வாய்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எப்பயும் போல் டேலியில் நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட் இருக்குங்களா, கிரியேட்னு இருக்குங்களா, அந்த கிரியேட்டிவில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி அடிக்கிறோம். எப்பயும் போல் என்ன இருக்குது, குரூப்பு லெஜர்னு இருக்கும். எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், லெஜர் உள்ளே தான் போகணும். ஆனால் லெஜரை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், என்ட்ரி அடிச்சுக்கிறேன். லெஜர் என்ட்ரி அடிச்சு முடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, நேமுன்னு வருதுங்களா. இதில் போய் நான் என்ன பண்ணுறேன், சப்ளையர்னு அடிச்சுக்கிறேன். சப்ளையர் என்ன அர்த்தம், நான் யார்கிட்ட பொருள் வாங்குறேன்னு அவங்க பேர் கொடுக்கணும். சப்ளையருக்கு அண்டருக்கு பின்னா கூட சொல்லிங்க, சன்ட்ரே கிரெடிட்டார். ஏன் சப்ளையருக்கு சன்ட்ரே கிரெடிட்டார் கொடுக்குறேன்னா, நான் பொருள் வாங்கினா எனக்கு என்னது செலவு தான், அது விற்றா தான் எனக்கு என்னது லாபம். அப்போ நான் யார்கிட்டலேருந்து நான் பொருள் வாங்குறேனோ அப்போ எனக்கு செலவு தான். செலவுன்னு என்னது, கிரெடிட்டார்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், இங்கே போய்ட்டு சன்ட்ரே கிரெடிட்டார்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரேஜ் சேவ் பண்ணிடும். என்ட்ரேஜ் சேவ் பண்ணால் என்ன பண்ணணும், அது ஷார்ட்கட்க்கு என்ன சொன்னால் Ctrl A கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகிடும், சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒருத்தர்கிட்ட பொருள் வாங்குறேன். எப்படி வாங்குறேன் அப்படின்னா, காசு கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட காசு கொடுத்து பொருள் வாங்குறேன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அண்டருக்கு கொடுக்குறேன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுக்கணும். அதுக்கு அண்டருக்கு என்ன கொடுக்கணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்து எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், Ctrl A கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இதையும் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். அடுத்து நான் என்ன பார்த்தீங்கன்னா கஸ்டமர்னு கொடுக்குறேன். கஸ்டமர்னா என்ன அர்த்தம், என்கிட்ட பொருள் வாங்கிட்டு போகிறவங்க. ஓகேங்களா? என்ட்ரி அடிக்க வேண்டி தான். அப்போ நான் பொருள் விற்று எனக்கு லாபன்றதுலாம் நம்ம என்ன பண்ணணும், இங்கே போய்ட்டு சன்ட்ரே டெபிட்டாருன்னு கொடுக்கணும். கொடுத்து என்ன பண்ணேன், எப்பயும் போல் Ctrl A கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட எப்படி பொருள் வாங்கிட்டு போகிறாங்கன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ என்ன இது, கேஷ் சேல்ஸுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கேஷ் சேல்ஸுன்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், இதில் போய்ட்டு ஜஸ்ட்டு என்ட்ரி அடிக்கிறேன், கேஷ் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அதுக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறோம். இருக்கும் என்ன கொடுக்குறோம், சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறோம். என்ட்ரி அடிச்சு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், இதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? சேவ் பண்ணி முடிச்சுட்டு எஸ்கேப் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே வரோம். வெளியே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நேராக போய்ட்டு இங்கே இருக்க பார்த்தீங்களா வவுச்சர். ஓகேங்களா? இந்த வவுச்சரில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்ஸ் போட போகிறோம். இந்த வவுச்சரில் போய் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரி அடிக்கிறேன். என்ட்ரி அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அப்போ F9 பர்ச்சேஸ்ன்றது வவுச்சர் இந்த இதில் இருக்குங்களா. F9 பர்ச்சேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு இங்கே டெபிட்டு அண்ட் கிரெடிட் வேணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட்டு, பார்ட்டி நேம் இது போல் இருக்குது. அப்போ நம்ம மாற்றணும் அப்படின்னா என்ன சொல்கிறேன், சேஞ்ச் த மோட்னா ஷார்ட்கட்க்கு என்ன சொன்னேன், Ctrl Hன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், Ctrl H கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், சேஞ்ச் த மோட்னு வந்துடும், வவுச்சர்னு வந்துடும். அதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், போய்ட்டு ஆசியா வவுச்சர்ன்றது என்ட்ரி அடிக்கிறோம். என்ட்ரி அடித்தது போல் வந்துச்சுங்களா, என்ட்ரி அடிக்க வேண்டியதாக வேறு எதுவுமே பண்ண தேவை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பொருள் வாங்குறேன். யார்கிட்ட வாங்குறேன், சப்ளையர்கிட்ட வாங்குறேன். நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய் சப்ளையர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டுனா அப்படியே என்ட்ரி அடிக்க வேண்டியதான், வேறு எந்த வேலையும் கிடையாது. என்ட்ரி அடிச்சுட்டே வர வேண்டியதான். என்ட்ரி அடிச்சு என்ன பண்ணுறேன், ஒரு 25,000 நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு பொருள் சம்திங் வாங்குறேன். என்ட்ரி அடிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே என்ன இருக்குது, இங்கே 1/4 இருக்குது. நியூ ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது தான். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மென்ஷன் பண்ண போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க, டியூ டேட் ஆர் த கிரெடிட் டேட்டும் கேட்டிருக்காங்க. அதாவது நான் அந்த பொருள் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எப்போ சேரும், நான் எந்த டேட்டில் டெலிவரி ஆகுன்றதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் பில் போடும்போது என்ன இருக்குது, 1/4 இருக்குது. இது இருக்குது பார்த்தீங்களா, 1/4 இருக்குது. இப்போ நான் நினைக்கிறேன் 25 தான் பொருள் எப்படி வருதுன்னா நான் என்ன பண்ணுறேன், போய்ட்டு 24 கொடுக்குறேன். 25 தான் பொருள் வருது, ஆனால் 24 ஏன் கொடுக்குறேன், நீங்கள் என்ன இருக்குது டேட்டு 1/4. ஓகேங்களா? அப்போ 25 நாளுக்கு எத்தனை நாள் இருக்குன்னா 24 நாள் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 24 டேஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு என்ட்ரி அடித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், அந்த டேட் காட்டும். என்ன காட்டுது, 25/4/2024 காட்டுது. அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம் புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் எனக்கு ரீச் ஆகிறதுக்கு நான் 25 ஆனால் ஒன்று எத்தனை நாள் இருக்குது, 24 நாள் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் ஆகி காட்டுது. ஓகேங்களா? என்ட்ரி அடிக்க வேண்டியது தான். என்ட்ரி அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், நம்ம எப்படி பொருள் வாங்குறோன்றது கேட்டால், அப்போ நான் காசு கொடுத்து வாங்குறேன்னா என்ன பண்ணிக்க வேண்டியது தான், கேஷ் பர்ச்சேஸ்ன்னு கொடுக்குறோம். கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி அடிச்சு என்ன பண்ணிக்கிறோம், அதை சேவ் பண்ணிக்கிறோம்.
இது புரிஞ்சுதுங்களா? இது வந்து பர்ச்சேஸ் என்ட்ரியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேட் எப்படி மென்ஷன் பண்ணுறது பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சேல்ஸில் பார்க்க போகிறோம். அதே போல் என்ன பண்ணிக்க வேண்டியது தான், F8 சேல்ஸ் வவுச்சரில் போய்ட்டு என்ன பண்ணுறோம், F8 சேல்ஸ் போகிறோம். எப்பயும் போல் என்ன இருக்குது இங்கே, பார்ட்டி நேம். ஓகேங்களா? சேல்ஸ் லெஜர் இது போல் விஷயம். எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் த மோடுக்கு போயிட்டு ஆசிய வவுச்சர்ன்றதை நம்ம என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்க வேண்டியது தான். மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு கஸ்டமர்ன்ற பேரை கொடுக்குறேன், என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டு வர வேண்டியது தான். என்ட்ரு அடிச்சு வந்து அதே போல் நான் என்ன பண்ணுறேன், அந்த 25,000 நான் பொருள் என்ன பண்ண போகிறேன், சேல்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. என்ட்ரு அடிக்கிறேன், நியூ ரெஃபரன்ஸ் வருதா, என்ட்ரு அடிச்சுட்டு வர வேண்டியது தான். அதே போல் டேட் என்ன காட்டுது, இங்கே 1/4 காட்டுது. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 30ஆம் என்கிட்ட பொருள் வாங்க போகிறேன், நான் என்ன பண்ணுறேன், நான் 29 கொடுக்குறேன். ஒரு நாள் நான் என்ன பண்ணணும், கம்மியாக கொடுக்கணும். அதுக்கு ரீசன் என்ன சொன்னேன், இன்றைக்கி டேட்டு 1/4. அப்போ 30ஆம் ஒன்று எத்தனை நாள் இருக்குன்னா 29 நாள் இருக்குன்னு அர்த்தம். அதனால் 29 கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, 30/4/2024 வந்துடும். ஸோ அந்த பொருள் அந்த டேட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், டெலிவரி பண்ண போகிறேன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன பண்ணிக்க வேண்டியது தான், கேஷ் சேல்ஸும் கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், சேவ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, டேட்டுக்காக பார்க்குறோம். ஓகேங்களா? வேறு எதுக்காக பார்க்கல. டேட் எப்படி மென்ஷன் பண்ணலாம், எந்த டேட்டில் பொருள் வாங்குறாங்க, எந்த டேட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பொருள் டெலிவரி ஆக போகுதுன்றதை பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, கஸ்டமரும் கொடுத்துருக்கோம், இங்கே அமௌண்ட்டும் கொடுத்துருக்கோம். இங்கே என்ன காட்டுது, டேட் காட்டுதா, 29 நாள் காட்டுது. அதே போல் என்ன இருக்குது இங்கே, 30/4/2024. அதாவது நான் ஒரு பொருள் விற்றுருக்கேன் அப்படின்னா, இந்த பொருள் அவர் கைக்கு போய் சேர்றதுக்கு என்ன இருக்கும், 30 நாள் ஆக போகுது அப்படின்னா, அந்த டேட் நம்ம என்ன பண்ணுறோம், மென்ஷன் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் இன்வாய்ஸ். ஓகேங்களா? டேட் எப்படி மென்ஷன் பண்ணுறது இதில் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதில் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை இல்லை டீட்டெயிலை நான் என்ன பண்ணுறேன், சொல்கிறேன். தேங்க்யூ.